தமிழ் ஜனம் AI 1 Minute நியூஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஐரோப்பா, அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு குடிபெயரும் மத்திய கிழக்கு பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தினர் அந்நாட்டு அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது வழக்கமாகிவிட்டது. அந்த வரிசையில் தற்போது இஸ்லாமிய நாடான மலேசியாவும் பாதிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் வசித்து வரும் வங்கதேசத்தினர் ISIS பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்க்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளதை அந்நாடு கண்டுபிடித்துள்ளது. இதைத் தொடர்ந்து 36 வங்கதேசத்தினரை கைது செய்துள்ளது மலேசிய அரசாங்கம். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ISIS அமைப்புக்கு நிதி திரட்டி மலேசிய அரசை கவிழ்க்கும் சதி வேலையில் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ளது. இந்நிலையில் மலேசியாவை பயங்கரவாத கேந்திரமாக மாற்ற யார் நினைத்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சர் சைஃபுத்தீன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவிலும் சட்டவிரோத வங்கதேச குடியேறிகள் மற்றும் ISIS அனுதாபிகள் உள்ளதாக NIA விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்கள் மீதும் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ் ஜனம் நேயர்களுக்காக AI செய்தியாளர் மீரா. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.